Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. ஆற்றில் குளித்த 5 நண்பர்கள், திடீரென மாயமான மர்மம், அடுத்தடுத்து வெளிவரும் உடல்கள், அதிர்ந்து போன அதிகாரிகள், காவு வாங்கும் கொள்ளிடம் 6. சென்னை சேத்துப்பட்டு நேர்பூங்கா ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் பிராங்க்லின் ஆண்டோ. இவர்களின் நண்பர்கள் கிஷோர் என்கிற தமிழரசன், சென்னை சூளையைச் சேர்ந்த கலைவேந்தன், ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த மனோகர் ஆகியோர் உணவு விநியோக நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். வேளாங்கண்ணி சர்ச்சில் நடைபெறும் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வேன் மூலம் 5 பேருடன் மொத்தம் 18 பேர் கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி சுற்றுலா வந்தனர். தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி காலை தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலயத்திற்கு புறப்பட்டனர். அதற்கு முன்பு பேராலயம் அருகே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் உள்ள மகிமைபுரத்தில் சமையல் செய்த நிலையில் பிராங்க்லின் ஆண்டோ, கிஷோர், கலைவேந்தன், மனோகர் ஆகியோர் ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது ஆழம் இருப்பது தெரியாததால் இருவர் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மற்ற 3 பேரும் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் அந்த 3 பேரும் தண்ணீரில் மூழ்கிவிட்டனர். இவர்களுடன் வந்தவர்கள் மீன் குழம்பை தயார் செய்துவிட்டு காத்திருந்துள்ளனர். குளிக்க சென்றவர்கள் நீண்ட நேரமாக வராததால் உடன் வந்தவர்கள் தேடி சென்றுள்ளனர். இதில் கலைவேந்தன், கிஷோர் இருவரும் இறந்த நிலையில் ஆற்றில் உள்ள மண் திட்டில் கிடந்துள்ளனர். இதை பார்த்து உடன் வந்தவர்கள் அதிர்ச்சியில் கதறினர். அழுகுரல்கள் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்தில் திரண்டு விட்டனர். அத்துடன் இதுகுறித்து திருக்காட்டுப்பள்ளி போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் மூழ்கிய பிராங்க்லின், ஆண்டோ, மனோகர் ஆகிய 3வரையும் தேடினர். திருவையாறு, தஞ்சாவூர் மற்றும் உள்ளூரைச் சேர்ந்த மீனவர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் தீயணைப்பு வீரர்களுடன் சேர்ந்து மூழ்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேர தேடலுக்கு பிறகு மனோகரின் உடல் மீட்கப்பட்டது. ஆனால் சகோதரர்கள் பிராங்க்லின், ஆண்டோ ஆகியோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே தகவல் அறிந்து வந்த ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உயிரிழந்தவர்களின் நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, உள்ளூர்காரர்களின் எச்சரிக்கையையும் மீறி 5 இளைஞர்களும் ஆற்றில் குளிக்க இறங்கியுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் மேடு பள்ளங்கள் அதிகம் உள்ளதால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கவும் ஆற்றில் மேடு பள்ளங்களை சீரமைக்கவும் வல்லுநர் குழு கொண்ட ஆய்வு நடத்தப்பட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் செய்தியாளர்களிடம் கூறினார். அவரை தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய கொள்ளிடம் பகுதி மக்கள், கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ளியதால் ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆபத்து வெளியூரில் இருந்து வருபவர்களுக்கு தெரிவதில்லை. இதனால் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை பணிகளை செய்ய வேண்டும் என்று கொள்ளிடம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதே பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் பூண்டி மாதா பேராலயம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி மாயமானதில் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் சகோதரர்கள் 2வரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.